நான் ஏன் தெரியுமா அடிக்கடி சாமி பற்றி பேசுகிறேன்? காரணம் என்ன தெரியுமா? சொல்கிறேன் கேட்டுக்கோ. பாலை காய்ச்சிறோம். காய்ச்சி என்ன போடுறோம்? அதில் ஒரு சொட்டு என்ன பண்ணுறோம்? மோரை ஊற்றுறோம். அது கெட்டியாகி போகுது. அதுக்கு பேர் என்ன? தயிர். பால் காய்ச்சி போடுறோம். அதில் மோர் ஊற்றுறோம். அது மீண்டும் கெட்டியாகி போய் அது தயிராக மாறி போகுது. அப்போ மோர் வேணும். தயிர் கெட்டியாக இருக்குது, மோர் வேணும். அதுக்கு என்ன வழி? என்ன செய்தால் மோராக ஆகும்? மோர்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மோர் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணி இருந்தால் தான் மோராக ஆக்க முடியும். தண்ணி இல்லாமல் தயிர் என்றைக்கும் மோராகாது. தண்ணி இல்லாமல் என்றைக்குமே தயிர் மோராக ஆகாது. அதனால் மோர் வேணும்னா தண்ணி தேவை. அதனால் எனக்கு என்னை பொறுத்தளவு எனக்கு கடவுள் தேவை. இப்போ எங்கேயோ நம்ம இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கேன், ஒரு பயங்கரமான வெயிலில் நம்ம போய்கிட்டுருக்கோம். அப்போ தண்ணி தாகமாக இருக்குது. என்ன பண்ணுறோம்? போய் அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுன்னு போய் கேட்குறோம். தண்ணி குடிக்கிறோம். தாகம் குறைஞ்சி போகுது. தாகமாக இருக்கிற ஒரு மனிதன் சாப்பிட்டா தாகம் போகுமா? போகாது. அதே போல் தான் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், கடவுள் இல்லைன்னா நான் கிடையாது. அதனால தான் நான் கடவுளை சேர்த்து நான் பேசுகிறது.